வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரோஜா போல்ராஜ் அம்மையாருக்கு ரொம்ப நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இனிமேல் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் திருமண பதிவோ தேவையில்லை. தந்தையின் பெயரை குறிப்பிடவும் அவசியமில்லை. சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவிப்பு. கோடான கோடி நன்றிகள். இனிமேலாவது இந்த குழந்தைகளை தூக்கி வீசாமல் அப்பம் பேரும் தேவையில்லையா, மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் தேவையில்லையா, வச்சு வளர்க்க முடிஞ்சால் வளங்க, தூக்கியெல்லாம் வீசிட்டு போகாதீங்க. இப்போது ரீசெண்டாக எனக்கு அடுத்த வீடியோ காட்சி ஒன்று ஷேர் ஆகியிருந்துச்சு. இதுதான் அந்த குழந்தையினுடைய தாயார் அப்படின்னு சொல்லி. හයිට පස්සේ නෑ මාත් ඊට පස්සේ ආවා කියලා ඔයා දැනගත්තද? ගෙදර ආවා කියලා. මාත් ඒකට කතා කරලා කෝල් එකක් දීලා. කීයද කතා කරේ? නෑ නෑ පස්සේ. එයා මොනවද කිව්වා බබා තියලා තිබ්බා කියලා කිව්වා. කොහෙද තිබ්බා කියලා කිව්වා. කොච්චර තියලා ආවා කියලා. இதுதான் இங்கே இடிக்குது. அதாவது இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைய வந்து கோச்சியில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு. ஒருவேளை இது பழைய வீடியோ இருக்கலாம்ல. நிறைய பேர் ஷேர் பண்ணியே நம்மளை கொள்ளுங்க அடை. இந்த வீடியோ வந்து கோச்சில் ட்ரெயினில் வந்து குழந்தைய வச்சுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் உண்மையில். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, அந்த குழந்தை இப்போ வீடியோ ஒன்று ஷேர் ஆகுதில்ல, அந்த சிரித்த மாதிரி ஒரு குழந்தையுடைய வீடியோ, அதுவே ஃபேக்குன்னு சொல்கிறாங்களே. அந்த குழந்தையோட ஃபோட்டோ இல்லையாம். அது வந்து எனக்கு ஒருத்தர் அனுப்பி கூட இருந்தாருப்பா. 2017 ஆண்டுலேயோ 2017 ஆண்டில் அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட ஃபோட்டோக்கள் வெளியாக இருந்துச்சு. அது வந்து வேறு யாரோ ஒரு குடும்பத்தோடைய குழந்தை, அது இப்போ பெரிய பிள்ளையாக இருக்குது, அது அந்த குழந்தையோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் அப்போ அந்த அந்த கண்டெடுக்கப்பட்ட குழந்தையோடைய ஃபோட்டோ கூட இல்லை, அது வேறு ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு தான் இவ்வளோ காலமாக எல்லோரும் சோகப்பாட்டும் கருத்தும் வெளியிட்டு இருந்தீங்க. அது ஒரு பக்கம்னா, இன்னொரு வீடியோ நட்டு ரோட்டில் வச்சு இப்படி ஒரு பொம்பளைக்கு அடிக்க முடியுமாடா, வயிற்றுல அடிச்சானே எட்டி அப்படின்னு சவுண்டை குறைச்சிக்கிறேன் நான். வயிற்றுல எட்டி உதைச்சானே, டேய் ஒரு பொம்பளைக்கு இப்படி அடிக்கலாமாடா அப்படின்ற மாதிரி ரோட்டில் இருக்கிற அந்த என்ன எல்லாருமே கேட்குறாங்க. யாருடா இது, உனக்கு யார் என்று போலீஸ்காரரும் வந்தார். போலீஸ்காரர் வேற கேட்குறாரு, யார் உனக்கு இது, நீ எப்படி அடிப்ப அப்படியெல்லாம் அப்படின்னு எல்லாருமே கோவப்படுறாங்க. ஏன்னா அப்படியே நடந்துட்டு வரும்போது ஓடி வந்து எட்டி உதைச்சானான் வயிற்றில். அங்கே அந்த ரோட்லேருந்து நெடுக அடித்து தான் வந்திருக்கிறாங்க. கையை கூட வாங்கிட்டார் போலீஸ்காரர். எதுக்குடா இப்படி அடித்தா அப்படின்னு. இல்லை அது கொஞ்சம் சின்ன பிரச்சனை, குடும்ப தகராறு, அதால் தான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். உண்மையிலேயே பொண்டாட்டி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என் ஒய்ஃபு தான், என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த பெண் வந்து துடிக்கிறாங்க, புழு போல் துடிக்கிறாங்க இருந்து அடித்த அந்த அடியில். இப்போ இதில் வந்து அந்த இந்த பிரச்சனையில் அதை விடுங்க. இந்த பிரச்சனையில் வந்து பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, குடும்ப பிரச்சனை, பண வசதி இல்லை, வளர்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ட்ரெயினில் வச்சுருக்காங்க, ஓடுற கோச்சியில் வந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. கணவன் மனைவியும் சேர்ந்து குழந்தைய. கணவன் போன பிறகு பின்னால் மனைவி வந்திருக்கிறாங்க. தயவு செய்து சில வீடியோக்கள் ஷேர் பண்ணும்போது தலை வலிக்குது. என்னடா நடக்குது நாட்டில்? ஏன்னா இது வந்து நம்மளுடைய இலங்கை மண்ணில் நடக்கக்கூடிய சம்பவம். கொஞ்ச நாளாக சுட்டு கொண்டுக்கிட்டு இருந்தானுங்க, அதுக்கப்புறம் வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ தான் குழந்தைகளை விட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. பொண்டாட்டி அடித்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறானுங்க. என்ன தான் இதுக்கு முடிவுன்னு தெரியுதில்ல. எது எப்படியோ சரோஜா போல்ராஜ்
அம்மையார் தெரிவிச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இனிமேலாவது யாருக்கும் இந்த சமூகத்துக்கு பயப்படணுமே, பிள்ளைக்கு அப்பா பேர் கேட்பாங்களே, மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்களே அப்படின்ற கவலைகளை விட்டுட்டு தயவு செய்து முடிஞ்சா உங்கள் குழந்தைகளை, உங்களுக்கு அப்படி ஒரு குழந்தை இருக்குதுன்னா எடுத்து வளர்க்க பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வளர்க்க முடியலையா, நிறைய இடங்கள் இருக்குது குழந்தைகளுக்கான பராமரிப்பு இல்லங்கள், வேறு வேறு இடங்கள் இருக்குது. பள்ளி வாயில்கள், கோயில்கள், தேவாலயங்கள், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய்த்து இந்த குழந்தைகளை யாராவது மனிதர்கள் பார்க்கக்கூடிய, வேகமாக பார்த்து வேகமாக அதை எடுக்கக்கூடிய அளவுக்கு இடங்களில் கொண்டு போய் வைங்க. காட்டில் கரையில் கொண்டு போய் வீசாதீங்க. இப்போ கூட நிறைய பேர் அந்த தாய் செஞ்சுருக்கலாம், அந்த தகப்பன் செஞ்சுருக்கலாம். ஏன் ஒரு வேளை அந்த தந்தை கூட அந்த தாயை கொண்டுட்டு குழந்தையை கொண்டு போய் அப்படி போட்டு எங்கேயாவது போயிருக்கலாம். இல்லை அந்த குழந்தையை கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டு அந்த தாய் எங்கேயாவது இறந்து போயிருக்கலாம். தெரியாது இல்லையா? நம்ம யாரையுமே குறை கூட முடியாது. உண்மை என்ன என்பது அந்த இறைவனுக்கு தான் தெரியும். அந்த குழந்தைக்கு பேச முடிஞ்சால் அந்த குழந்தை செல்லும் என்ன ஆச்சுன்னு. இல்லாத பட்சத்தில் நம்ம இதை என்ன மாதிரி சிச்சுவேஷன் ஆகிருக்கு அப்படின்றத தீர விசாரிச்சோ அல்லது அரசாங்கத்தால் எடுக்கக்கூடிய முடிவுகளை வச்சு தான் நாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு கண்ட மாதிரி திட்டுறதை, கண்ட மாதிரி பேசுகிறத விட்டுருங்க. அதே மாதிரி நாட்டில் இருந்து இந்த மாதிரியான சில கொடூரங்களுக்கு கூட இருக்க முடியாமல் தான் சில பெண்கள் வெளிநாடுகளை நோக்கி வர்றது. வெளிநாடுகளுக்கு வந்தாலும் இங்கேயும் சில கைவன்கள்கிட்ட மாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து பெண்களே, வெளிநாடுகளுக்கு வந்தாலும் கவனமாக இருங்க, நாட்டில் இருந்தாலும் கவனமாக இருங்க. முக்கியமாக எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. குழந்தை விஷயத்தில் இன்னும் மிச்சமும் கவனமாக இருங்க. அதுக்கப்புறமா தேவையில்லாத வேலைகளை பார்க்காதீங்க. இன்னொரு செய்தி இருக்குது, குவைத்தில் நடந்த சம்பவம். இப்போதைக்கு அதை பற்றி சொல்ல விரும்பலை, அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. வெகு விரைவில் நான் அந்த தகவலை யாருக்கும் பாதகம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறேன். ஒரு பணிப்பெண் வீட்டில் கர்ப்பம், கடைசியில் வீட்டுக்குள்ளேயே அது பாத்ரூமில் கலைந்தது. உலகத்தோடய முடிக்கிறேன். அதை பற்றின தகவல் அது கொஞ்சம் மெஷர்மெண்ட் ஆகட்டும். அந்த சிச்சுவேஷன் இப்போ அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் முடியட்டும். ஒன்று ஜெயிலா இல்லை நாடா பார்க்கலாம் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வெளிப்படுத்துகிறேன். தயவு செய்து சிந்திச்சு செயல்பாடுங்க. அவசரம், காமம், இரத்த சூடு கடைசியில் உங்களுடைய அவசர புத்தியால் கடைசியில் உருவாகிறத அநியாயமாக்காதீங்க.